சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் நாளாக வீடியோ போடல. ரீசன் வந்து கீழே வந்து காலை உடச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி வந்து நம்ம வந்துட்டு இந்த 90 நாளைக்கு 90 வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். என்றைக்கு அதை நான் சொன்னனோ அதுலேருந்து சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் வெளியெலாம் போகல, பைக்லாம் ட்ராவல் பண்ண ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு நாங்கள் சும்மா மயிலாப்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தோம். ராயர் மெஸ்ஸில் வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போடுறாங்களாம்மா. இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு. சரி அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு தென் அவங்க இந்த ரவா தோசை அதெல்லாம் கொஞ்சம் போடுறாங்களாம்மா. தென் அவங்க மிளகா சட்னி ரொம்ப ஃபேமஸ், அதையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் அவங்களோட மிளகா சட்னி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க ஸ்நாக்ஸ் போடுறாங்க எனக்கு தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இவங்களுடைய அந்த பச்சை மிளகா சட்னி இருக்கு இல்லையா, இதுவுமே வந்துட்டு இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ டெய்லியும் கிடைக்குது போல். அண்ட் தென் ஸ்வீட்டு குலாப் ஜாமுன், இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா. அம்மா பஸ் இருக்குது பாருங்கள். அங்கேயுமே வந்துட்டு வானலில் வந்துட்டு நிறையா போட்டுகிட்டே இருந்தாங்க, பார்க்க செமையாக இருந்துச்சு. சுட சுட போண்டா. அந்த இந்த கெட்டி சட்னி சரியான காம்போ தெரியுமா. டா பட் வந்து இன்னும் நம்ம லேட்டாக வந்திருந்தோம்னா செம்ம இதாக இருக்கும். பாருங்க, சுடுதுங்க. பாருங்க, கார சட்னி தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க. சுடுதா, அதனால் வாய் ரொம்ப ரோல் ஆகுது. வாயை சுட்டுருச்சுங்க. வேறு மாதிரி இந்த சட்னி மட்டும் இருந்தால் ஒரு 20-30 தோசை சாப்பிடலாம் நம்ம, அந்த அளவுக்கு இருக்குது. சரியான சட்னிங்க. இன்னும் உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள், உள்ள எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவல் ஸ்டஃபிங். இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய ஆனியன் ரவா தோசையும் அடையும் வாங்கியிருக்கேன். உள்ளே நிறையா பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களை அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அவங்கள தேங்காய் சட்னி, அதாவது இந்த கார சட்னியை ட்ரை பண்ணி மிளகா சட்னியை, இது வெறும் பச்சை மிளகா மட்டும் அரைக்கிற சட்னி. ஆமாம், வேறு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா காரசமாக சாப்பிடு. ஃபைனலாக அந்த குலாப் ஜாமுன் வந்து அவங்களோட ஃபில்டர் காஃபி. ஈவினிங் ஃபுல்லாயிரும், வயிறும் ஃபுல்லாயிரும். இப்போ பொறுத்தீங்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா அப்படியே தேங்காய் அண்ட் அந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை வந்து நல்லா சேர்த்து வச்சு அரைச்சிருக்காங்க. பொட்டுக்கடலை அதிகமாக போட்டிருக்காங்க, நல்லா செம்மையாக இருக்குது. அதான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் இந்தாங்க, உங்களுக்கு தான். சொல்ல வார்த்தையே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒன்று இருக்குது, அது நிறைவேற்றலான்னு பார்க்குறேன். வராருங்க. ஜீராவை குடிக்கிறதா? இந்த போண்டாவை ஜீரா நினைச்சு சாப்பிட்டு நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரிஸ்க் நாங்கள் மட்டும் தான் எடுப்போம். சூப்பராக இருங்க. அடுத்தவங்க அடையும் அந்த ரவா தோசையில் வந்து மீட் பண்ணுறேன். டீலிங் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இளநீ 80 ரூபா 90 போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி வீட்டிலேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. மோர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிங்க. மோர் வீட்டில் கலந்து எடுத்துகிட்டு போயிருங்க. லைம் ஜூஸ் அதுமாதிரி ஏதாவது குடிங்க. டீகேட்டாகவே இருங்க, அதான் சொல்லுவேன். 2 நாள் பலாவட் படுத்து எடுத்துருச்சு. இது வந்து நம்ம ஆனியன் ரவா தோசை வாங்கியிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் தென் வந்துட்டு அடை வாங்கியிருக்கோம். அடையெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அண்ட் தென் சாம்பார் அவங்களோடது, அதே கெட்டி சட்னி ஆனால் வேறு வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு நார்மல் சட்னி வாங்கியிருக்கோம். ஆனியன் ரவா, ஆனியனை வந்து தோசைக்கல்ல மேலே போட்டு அப்படியே அந்த மேலே அந்த ரவாயை ஊற்றுறாங்க. அதை பார்க்கவே வந்து செம்ம டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ பைட் போயிடுவோமா, அப்படியே பிச்சு எடுத்து அப்படியே சாம்பாரில் ஒரு டிப் பண்ணி அப்படியே எடுத்து வாங்க வாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த ரவா தோசை. ரவா சாப்பிட்றதுக்கு ஐயா நீங்கள் ஷார்ட் எடுத்துருங்க. இந்த வெயில் போட்டு எனக்கு தம்சம் பண்ணுதியா ஒரு நிமிஷம். இது ஓகே டன், அவ்வளோதான் ஃப்ரேமு. ஓகே மக்களே, நல்லா இருக்குது. பரவாயில்ல.
இதுதான் ப்ரோ லைட்டிங் இருக்குது, இப்படி வச்சா டல்லு ப்ரோ. நல்லா சட்னி சாம்பாரையும் இந்த ரவா தோசை மேலே ஊற்றிட்டேன். எங்கே போயிருந்தேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்க போயிருந்தேன், முடிச்சு வந்துட்டேன். எவ்வளோ ரூபா ஷார்ட்ஸு? சுடுநேரம் வாங்கிருக்கலாம்ல. கிராஸ்டாக கட் பண்ணிக்கங்க. அதான் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஆனியன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதான் சட்னி சாம்பார். இந்த சாம்பாரில் வந்து ஆனியன் போட மாட்டாங்க. இங்கே வந்து மயிலாப்பூரில் வந்து நிறையா பிராமின்ஸ் இருக்கான்றனால வந்துட்டு இதில் வந்து ஆனியன் போட மாட்டாங்க. அதனாலே வந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே வந்து ஆனியன் போட மாட்டாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி சாப்பிட்றதுக்காக. ரவா தோசை மஸ்ட் ட்ரை, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களை அடை பாதிய காலம் தேடாதீங்க, ஷார்ட்ஸ்க்காக எடுத்துட்டோம். அது சட்னி வேறு முக்கிய வச்சுருக்கேன் வேறு. நான் பார்த்தீங்களா, அப்படியே பைட் போயிடலாமா? செம்மையாக இருங்க. சட்னி குடிக்கிறாங்க, அவியில் ஊற்றினா சூப்பராக இருக்கும். சட்னி ஒரு டிப் பண்ணிடுவோம். ஒரு பைட். செம்மையாக இருக்குது. இது சாம்பார் வந்து அந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. புளிப்பாக லெமன் ஊற்றிருக்கான்னு நினைக்கிறேன், நல்லா தெரியுது. நீங்கள் வந்து மார்னிங் சாப்பிட்றீங்க, ஈவினிங் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஈவினிங் வந்து 3 o'clock இருந்து ஒரு 7 o'clock வரைக்கும் இங்கே அவைலபிளாக இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாம் நிறைய மெனூஸ் வச்சுருக்காங்க. தோசை நிறையா வச்சுருக்காங்க, ஸ்நாக்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சு வந்து மீட் பண்ணுறேன். கண்ணுக்குள்ளே வந்து வேறுலாம் போயிடுச்சிங்க. சாப்பிட்டு முடிச்சு மீட் பண்ணுறேன், இருங்க மக்களே. ஃபைனலி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிச்சு ஒன்று. அந்த வந்து நாங்கள் மத்தியத்தில் சுற்றிட்டு இருக்கோம், செம்ம ஹாட்டு வேறு. ஆக்சுவலி இங்கே வந்து காலேஜின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் மில்க் ஷாப் பண்ணிருக்கோம். ரோஸ் மில்க் குடிச்சிட்டு தான் இங்கே ராயல் மெஸ் நாங்கள் வந்தோம். ஸோ வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகேன்னு எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் மேக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டு மேலே தான் எடுத்துருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ராயல் மெஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆல்ரெடி நம்ம அவங்களோட மார்னிங் டிஃபன் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ ஈவினிங் வந்து எடுத்துருந்தேன். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. அதில் அந்த உருளைக்கிழங்கு போண்டாலாம் வந்துட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதெல்லாம் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான். ஒரு பியூராக வந்து நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா அப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு எனக்கு. அதில் மசாலா நல்லா திக்காக, ஐ மீன் அந்த போண்டா மேலே அந்த மாவு இருக்கு இல்லையா, மிக்ஸு நல்லா திக்காக, தென் உள்ள அந்த மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது கூட அந்த கட்டி சட்டினா வந்துட்டு அடித்து தூக்கிடுச்சு நம்மள, அந்த மாதிரி இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் கிடைக்குமாமா. மற்ற நாள் வந்து நார்மல் மைசூர் மசால் போண்டா கிடைக்குமா. மற்ற எல்லா டிஷ்ஷும் மற்ற நாளாக கிடைக்கும்னு சொன்னாங்க. 3 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் இந்த கடை அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நீங்கள் ஒரு பியூர் வெஜ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் மறக்காமல் அவங்கள அந்த பச்சை மிளகா சட்னி மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லாவும் இருந்துச்சு. இதுக்காகவே நிறையா பேர் வந்து ரொம்ப ஊர்லேருந்து நிறையா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்துட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி சொன்னாங்க அவங்க. கேட்க நல்லாவும் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் வ்ளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.